அந்த கணக்கெல்லாம் தான் எழுதி வச்சாச்சு. கணக்கு முதல்ல அவங்க எழுதி வச்சிருந்தாங்க. நான் அவங்கள ஃபாலோ பண்ணி அதை கரெக்ட் பண்ண சொல்லியிருந்தேன். என்னையா நீங்க இது கூட தெரியாம அப்புறம் நான் உங்களை எதுக்கு வேலைக்கு வச்சிருக்க சொல்லுங்க. பேசும்போது மட்டும் 1000 விஷயம் பேசுறீங்களே. இப்ப இந்த லிஸ்ட நான் என்ன பண்றது சொல்லுங்க. தலை எழுத்து. திரும்பவும் ஒரு தடவை செக் பண்ணி எல்லாத்தையும் முடிங்க. ஆமாமா, நான் வந்து சூப்பர்வைஸ் பண்ணதுக்கு பதில் பேசிட்டு இருக்காதீங்க. நீங்க முதல்ல லிஸ்ட செக் பண்ணுங்க, எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. உங்க வேலை அது மட்டும் தான். நான் காலையில பாத்துக்கிறேன். காலையில எங்க ஒண்ணு புக்க படிங்க, இல்ல போன்ல பேசுங்க. காஃபி ஆறுது. வேற இத பாருங்க, உங்களை நான் அதுக்கு தான் வேலைக்கு வச்சிருக்கேன். சரியா? நீங்க இந்த லிஸ்ட பார்த்து முதல்ல செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் அப்புறம் பேசுறேன். ஐயோ மா மா, ஐயோ என்னம்மா இது இப்படி கட்டு போட்டுட்டு இருந்திருக்கேன்? என்னமாச்சு? ஐயோ மா சொல்லுமா, எங்கேயாவது கீழே விழுந்துட்டியா? சொல்லுமா, மறுபடியும் ஹாஸ்பிடல் போலாமா? வேண்டாமா, நான் ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துட்டேன். எப்படிமாச்சு? எங்கம்மா விழுந்த? சொல்லுமா. ஒண்ணு இல்லம்மா, ரோட்ல ஒரு பொண்ணு அவ வண்டி கொண்டு என் மேல மோதிட்டா. அவ தப்பான வழியில வந்ததும் இல்லாம தான் தப்ப மறைக்கிறதுக்காக நான் தான் அவ வண்டி மேல மோதிட்டேன்னு சொல்லி என்னை எப்படி எல்லாம் பேசிட்டா தெரியுமா? அவ கண்டபடி திட்டினதோட இல்லாம என் கைய வேற முறிச்சிட்டா. என்னால வலி தாங்க முடியல. அதான் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போய் கட்டு போட்டுட்டு வரேன். என்ன தைரியம் அவளுக்கு? வண்டி விட்டு ஏத்துனது இல்லாம உங்க கைய வேற முறிச்சிருக்கா, கண்டுபிடி பேசியிருக்கா. நீ என்னமோ பாத்துட்டு சும்மா வந்திருக்க. அவளை 4 சாத்து இருக்க வேண்டியதானே? எங்க உன் கூட? நீங்க வாங்க வாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க அம்மா கைய பிடிச்சு முறிக்கிற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா நீங்க? காருக்கு டீசல் போட போன அந்த நேரத்துல இப்படி ஆயிடுச்சுமா. டீசல்? ஐயோ அப்பா பைரவா, என்ன டீசல் போடுறது ஒரு சாக்கா? உங்க முதலாளி கைய ஒருத்தி உடைச்சிருக்கா. நீங்க என்ன பண்ணீங்க? வேண்டாம். ஐயோ என்னம்மா நீ? அடிக்காதம்மா, விடு. சரி, அந்த பொண்ணு உன் கைய அடிச்சு உடைச்சிருக்கா. உனக்கு கோவம் வரல, ரோஷம் வரல? அங்க இருக்கிற எதையாவது ஒண்ணு எடுத்து நல்லா சாத்தி இருக்க வேண்டியதானே? என்னால முடியலடி. பொண்ணா அவ சரியான ராட்சசி. நீ என்னமா ஒரு சாதாரண பொண்ணுக்கு போய் இப்படி பயந்துட்டு இருக்க? நீ அவ எந்த ஊரு, என்ன பேரு, என்ன அட்ரஸ் சொல்லு. அவளை நான் உண்டு இல்லன்னு பண்ணிடுறேன். ஏய், அடிக்கிறவ அட்ரஸ் எல்லாம் சொல்லிட்டு அடிப்பா. அவ பேசின பேச்சும் அவ பட்டா பாரு கோபம், ஐயோ இன்னும் என் கண்ணு முன்னாடியே இருக்கு. ஏமா நீ என்னமா ஒரு சாதாரண பொண்ணை பார்த்து இப்படி பயந்துட்டு வந்து நிக்கிற? அவ என்ன அந்த அளவுக்கு பெரிய ஆளா? நான் பாத்துக்கிறேன். அவ யாருன்னு நான் பாத்துக்கிறேன். அடையாளத்தை மட்டும் சொல்லு. அவ கண்ணுல பயத்தை நான் வர வைக்கிறேன். நீ வா. இருமா, அவ இந்தூர்காரி மாதிரி தெரியல, வெளியூர் மாதிரி தெரியறா. ஆனா அவ முகம் மட்டும் இன்னும் அப்படியே என் மனசுல இருக்கு. அடுத்த தடவை அவளை பார்த்தேன்னு வையி, நானே அவ கைய கால முறிச்சிருவேன். நீ அடுத்த தடவை என்ன பாக்குறது? இப்ப நான் சொல்றேன், இப்பவே போறோம். உன் கண்ணு முன்னாடி எந்த கைய உடைச்சாலும் அந்த கைய நான் அடிச்சு உடைக்கிறேன். வா என் கூட. இருமா இரு. என்ன அடிச்சவ இன்னும் என்ன அங்கேவா நின்னுட்டு இருப்பா? அவ ஒரு பால்காரிடி. அவ எப்படியாவது அடுத்த தடவை அந்த பக்கமா தானே வருவா. அப்ப பாத்துக்கிறேன் அவளை. நீ இப்ப கொஞ்சம் பொறுமையா இருடி. என்னமா இது? உன்னை ஒருத்தி அடிச்சிருக்கா, என்ன பொறுமையா இருக்க சொல்ற? வந்து காட்டுமா அவளை, உண்டு இல்லன்னு பண்ணிடுற. இல்லடி, நான் தான் அடுத்த தடவை அவளை பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, விட. என்னமோ போ. ஏய், எனக்கு ரொம்ப வலியா இருக்கு, வலி தாங்க முடியல. நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்டி. சரி, டேய் தம்பி கூட்டிட்டு போடா. கடவுளே, ஏங்க போங்க, அவளை எழுத வைங்க ஹோம்வொர்க்க. நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல. அவளே என்ன தைரியம் இருந்தா இந்த கோடீஸ்வரி அம்மா மேலேயே கை வச்சிருப்ப. நீ மட்டும் என் கையில மாட்டுன, உன்னை அப்படியே பிச்சு போட்டுருவேன்.